ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் தென்னாப்பாவி சேனல். இன்னைக்கு எந்த வீடியோ பார்க்க போறோம்னா, வீட்டில் இருக்கிற லேடிஸ் ஹவுஸ் ஒய்ஃபுங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். குடிசை தொழில் செய்யலாம். 500 ரூபாய் இருந்தாலே, 500 ரூபாய் நீங்க முதலீடு செஞ்சாலே வீட்டுல இருந்துக்குனே ஒரு சிறு தொழில் உங்களுக்குன்னு சொல்லலாம். நிறைய லேடிஸ் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, எங்க பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு எங்களால வந்து வேலைக்கு கிளம்பி போக முடியல, நாங்க வேலையில இருந்து வர்றவங்களையும் எங்க குழந்தைங்க வந்து ஸ்கூல் விட்டு வந்து அதுங்க ஸ்நாக்ஸ் இல்லாம சாப்பிடாம குழந்தைங்க வந்து கஷ்டமா படுது, அதனால நாங்க வேலையை விட்டு நின்னுட்டோம், லாங்ல வேலைக்கு போக முடியலன்றவங்களுக்கு எல்லாம் இந்த தொழில் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. வெறும் 500 ரூபாய் இருந்தாலே நீங்க வீட்டுல வந்து இந்த வேலையை வந்து நாளைக்கே கூட ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். குடிசை தொழில் சொன்னலாங்க, அது இதுதான். ஸ்நாக்ஸ் பேக் பண்றது. இது காரா பூந்தி, மிச்சரு, அதுக்கப்புறம் வந்து ஆழ்வெளி கிழங்கு சிப்ஸ், அதுக்கப்புறம் காராசே. இப்ப இன்னைக்கு 4 ஐட்டம் தான். இதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்தோம். எல்லாமே 1 கிலோ பேக்கெட் தான். இதுல இருந்து வந்து நம்ம 5 ரூபாய் பாக்கெட் வந்து பிரிச்சு போட போறோம் சிறு கடைங்களுக்கு. அதான் உங்க உள்ளூர்ல இருக்கிற கடை, அதுக்கப்புறம் வந்து நீங்க போற வழியில குழந்தைங்கள ஸ்கூல் விட போவீங்க வருவீங்க, அங்க இருக்கிற கடைகள்ல வந்து கேட்டுட்டு வாங்க போயிட்டு, இது மாதிரி நாங்க வந்து சிறு தொழில் செஞ்சு போடுறோம், 5 ரூபாய் பாக்கெட் போடுறோம், வாங்கிக்கிறீங்களா சொல்லிட்டு. இது வந்து எல்லாமே 1 கிலோ தான். இதுல 5 ரூபாய் பாக்கெட் வந்து நாங்க போடுறோம். அதுக்கான கவரு இதுதான் வந்து கவரு. இது எல்லாத்துக்கும் இது கரெக்டா இருக்கும். இந்த 4 ஐட்டமுக்கு இந்த ஒரு சைஸ் கவர் வந்து கரெக்டா இருக்கும். இத வந்து இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து நான் எங்க வாங்கினேன், இந்த கவர்லாம் நான் எங்க வாங்குறேன் அப்படின்றத அடுத்த வீடியோல நான் சொல்றேன். இப்போ பேக் பண்ணலாம் வாங்க. மெயின் வந்து எடை மிஷின் ஆன் பண்றதுக்கு முன்னாடி ஃபேன் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம எடை போடும் போது காத்து பட்டுதுன்னா வந்து எடை வந்து சரியா காமிக்காது, ஏற இறங்க காமிக்கும். நம்மளுக்கு துல்லியமா ஒரு எடை வந்து காமிக்கணும்னா ஃபேன் ஆஃப் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட். சரிம்மா. இங்க பாருங்க, எந்த ஸ்நாக்ஸ் வந்து இதோ இங்க பாருங்க, இந்த ஆழ்வெளி கிழங்கு சிப்ஸ் கூட ஏற்கனவே நான் கொஞ்சம் பிரிச்சு வச்சிருக்கேன் குட்டியா. எதுக்குன்னா இந்த அம்மாக்கு தான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்றது. இந்த அம்மா தான் எங்க வீட்டுல. அந்த அம்மாக்கு ஒரு கவர்ல ஃபர்ஸ்ட் வந்து நாங்க போட்டு கொடுத்துடணும். எடை மிஷின் ஆன் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வாயெல்லாம் பூசி வச்சுக்கினாங்க அந்த அம்மா. ஓகே, 0ல இருக்கு. இப்ப 20 கிராம் போடணுங்க நம்ம. ம் 20 கிராம் காமிக்குதுங்களா? இது மாதிரி 1 கிலோ பாக்கெட் பிரிச்சு 5 ரூபாய் பாக்கெட், அதான் ஒரு கவர்ல வந்து நம்ம 20 கிராம் போடணும். அதுக்கப்புறமா பேக் பண்ணிட்டு நான் சொல்றேன் எப்படி வந்து கொத்து போட்டு நம்ம கடைங்களுக்கு போடணும்னு சொல்லிட்டு. இந்த ட்ரே இருக்கு, ட்ரேல தான் இப்போ வந்து வைக்க போறேன். அங்க பாருங்க, அங்க கொஞ்சம் பாருங்க. இருபது கிராம். இது மாதிரி 4மே காரா சேவு, காரா பூந்தி, மிச்சரு எல்லாமே 20 கிராம் தான் நான் போடுவேன். நான் விசாரிச்ச கடையில வந்து 20 கிராம் போட சொன்னாங்க. 20 கிராம் தான் நான் போட்டுன்னு இருக்கேன். நீங்களும் 20 கிராம் போடுங்க.
நாமா வேணுமா? இதோ எடுத்து தரேன், இதோ எடுத்து தரேன். இதோ வர இருச்சுனே. ஃப்ரெண்ட்ஸ், காரா பூந்தி வந்து முடிஞ்சிச்சு. இப்ப மிச்சர் தான் போட்டுன்னு இருக்கேன். மிச்சரும் முடிய போகுது. மிச்சர் போறத வந்து உங்களுக்கு வீடியோவே காமிக்கல அப்படி சொல்லிட்டு தான் நாங்க மிச்சர் போறத வந்து கடைசியா ஒரு 10 பாக்கெட் இருக்கும் போது எடுக்கிறேன். இதுவும் 20 கிராம் தான் போடுவேன். பாருங்க. ஓகே, 21 நான் போடுவேன். உங்களுக்கு விருப்பம் தான் போட்டுங்க, கட்டுப்படியானா போட்டுங்க. மிச்சர் போட்டு முடிச்சதும் ரெண்டு இருக்கு. காரா சேவ் இருக்கு, ஆழ்வெள்ளி கிழங்கு சிப்ஸ் இருக்கு, அதையும் போடணும். இது வந்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ் ஆகும். பாருங்க, நாங்க எங்க இந்த பொருள்லாம் வாங்கணும்னு சொல்றேன். கண்டிப்பா நீங்க உங்களுக்கு எந்த டவுட்னாலும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணீங்கன்னா நாங்க சொல்லுவோம். ஒரு பக்கம் வந்து காரா சேவ் கோத்துன்னு இருக்கிற வேலை நடக்குது. வீட்டுல இருக்கிறவங்க செய்யலாம். இந்த வேலை ரொம்ப பெஸ்டானதுதான். நம்ம யார் வீட்டானையும் போறது கிடையாது, எந்த ட்ரெயினும் நம்ம பிடிக்க போறது கிடையாது, எந்த பஸ்ஸும் நம்ம ஏற போறது இல்லை. வீட்டுல இருந்தபடியே ஒரு வேலைன்னா ஈஸிங்க இது. இது வந்து சிப்ஸ் ஐட்டம் மட்டும் இப்ப காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து மளிகை சாமான், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், அதுவும் நாங்க பேக்கெட் பண்றோம். மிளகா, வெந்தயம், சோம்பு அதெல்லாம் போடுறோம். அதுவும் நான் காமிக்கிறேன் எத்தனை கிராம் போடணும். அதுக்கு எதை வந்து அளக்கிறதுக்கு வந்து நான் அளவா வச்சுன்னு இருக்கேன், காமிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மிச்சர் முடிய போகுது. அடுத்து வந்து நம்ம காரா சேவ் போடணும். காரா சேவ் போட்டு முடிச்சோம்னா அதுக்கப்புறம் ஆழ்வெள்ளி கிழங்கு சிப்ஸ் இருக்கு. ஓகே, நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காரா பூந்தி போட்டோம், அதுக்கப்புறம் மிச்சர் போட்டோம். இப்போ வந்து காரா சேவ் தான் போடுறோம். இதுவும் 20 கிராம் தாங்க. இதுவும் 20 கிராம் தான் போடணும். இது போட்டு முடிச்சதும் அடுத்தது 4வது வந்து ஆழ்வெள்ளி கிழங்கு சிப்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் போடணும். அது போட்டோம்னா முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நான் வந்து கடைங்களுக்கு கொத்து போறத பத்தி நான் சொல்றேன். இப்ப இத வந்து ஹீட் பண்ணணும் மிஷின்ல வச்சு. ஹீட் மிஷின்ல வந்து பேக் பண்ணணும். பாருங்க 18 இருக்கா, 20 கிராம் வந்துச்சு. இதுவும் 20 கிராம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் பேக்கிங் ஆழ்வெள்ளி கிழங்கு சிப்ஸ் தான் போட்டுன்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் 3 முடிச்சிட்டோம். இப்ப இது வந்து லாஸ்ட் வந்து ஆழ்வெள்ளி கிழங்கு சிப்ஸ் சொல்லுவாங்கல்ல, அதுதான். இது லென்த் வந்து ரொம்ப நீட்டா ரொம்ப குச்சியா இருக்குது. இதுதான் போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா கையில தான் போட முடியும் இத.
இத போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இத பேக்கிங் பண்றது காமிக்கிறேன். 20 கிராம் தான் இதுவும் போடுவேன் நானு. நான் ஒண்ணு இது வந்து ரேட் அதிகம்ன்றதுனால இத மட்டும் பார்த்து போட்டுக்குங்க. நீங்க போறதா இருந்தா 17 கிராம் கூட போடலாம், தப்பு இல்லை. ஏன்னா விலை அதிகம் இந்த சிப்ஸ். உருளைக்கிழங்கு சிப்ஸும் இதுவும் தாங்க விலை அதிகமே இருக்கிறதுலயே. நம்மளுக்கு கட்டுப்படி ஆகணும்னா நீங்க போடலாம். இருந்தாலும் நான் 20 தான் போடுறேன். நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு போட்டா கட்டுப்படி ஆகும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி போட்டுக்குங்க. இத போட்டு முடிச்சுட்டு கடைசியா நான் கடைங்களுக்கு வந்து கொத்து போறது, நூல் கட் பண்ணி போடுறத காமிக்கிறேன், பாருங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 20 கிராம் போட்டேன். எடை போட்டு முச்சாச்சு. மிக்சரும் போட்டு வச்சிருக்கேன். இப்ப அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இதுதான் ஹீட் மிஷின். இது ஒயர்ல வந்து கனெக்ஷன் பண்ணிட்டோம்னா ஹீட் ஆகும். இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட். நம்ம எந்த எந்த கவர், திக்னஸ் கவருக்கு ஏத்த மாதிரி திக்னஸ் வைக்கணும். லைட்டா நைஸ் கவருக்கு ஏத்த மாதிரி ABCDன்னு இருக்கும். இதுல வந்து நம்ம மாத்தி 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 வைக்கணும். அவள்தான். இதுல நாங்க வந்து இப்போ வந்து நைஸ் கவருக்கு ஏத்த மாதிரி ஹீட் வச்சிருக்கேன். இதை வச்சு பஞ்ச் பண்ணணும். கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணணும்னா ஒரு சவுண்ட் வரும். சவுண்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பொறுமையா ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா எடுத்தோம்னா இது மாதிரி பேக் ஆயிட்டு இருக்கும். மிக்சர் வந்து கீழெல்லாம் சிந்தாது, காத்தும் உள்ள போகாது. அவ்வளவுதான். இப்ப வந்து இது கோக்கறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. வச்சிடறேன். இவங்கதான் எங்க மம்மி, எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு அதிகமான ஒர்க் இருக்கு. அதையும் ஒரு நாள் வீடியோல காமிக்கிறேன். இருந்தாலும் எங்க மம்மி இது மாதிரிதான் எனக்கு கோத்து தருவாங்க. எண்ணி எண்ணி எத்தனை எத்தனை கோக்கணுமோ இந்த பாக்கெட்டுங்கெல்லாம் கோப்பாங்க. ஏற்கனவே இது 2 கோத்து வச்சிருக்காங்க. இப்ப வந்து இந்த காராசு நான் 20 கிராம் பண்ண பாத்தீங்களா, அந்த 1 கிலோ பாக்கெட்ல இருந்து தனித்தனியா பிரிச்சு 5 ரூபாய் பாக்கெட்டு, இப்ப 5 ரூபாய் பாக்கெட் ஆயிடுச்சு. கடைக்கு தான் போடணும். இப்ப வந்து கோக்குறாங்க எங்க மம்மி. எத்தனை கோத்துருக்காங்கன்றத நான் வீடியோல காமிக்கிறேன். லாஸ்ட் ஆழ்வழி கிழங்கு சிப்ஸ் தான் இப்போ பேக் பண்ண போறோம். மிஷின் ஹீட் பண்ணிட்டேன். பாருங்க, இத பண்ணி முடிச்சது கொத்து போறத காமிக்கிறேன். ஓகே, இங்க பாருங்க எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. நம்ம வந்து ஹீட் மிஷின்ல வச்சு பேக்கிங்கும் முடிச்சிட்டோம் நம்ம பஞ்ச் பண்ணி. இப்ப வந்து அதை கடையில வந்து கொத்து போடணும்லாங்க, அதுக்கு வந்து இப்போ அதுதான் நான் காமிக்க போறேன். எப்படி கயிறு கட் பண்ணி எப்படி வந்து கொத்து போட்டு கடையில மாட்டணும்னு சொல்லிட்டு. ஒரு முளை எடுத்து அதை 2 ஆக்கிட்டு கொஞ்சம் கயிறு லென்த்தாவே விட்டு கட் பண்ணினேன். கடையில வந்து மாட்டி தொங்க விடுறது கரெக்டா இருக்கும். இங்க பாருங்க, இது மாதிரி அட்டைங்க வந்து வேஸ்ட் அட்டைங்க இருந்தா கட் பண்ணி வச்சுக்கலாம். அதை வந்து இப்படி சுருட்டிடணும், கொத்து போட்டா டைட்டா நிக்கிறதுக்காக. சுருட்டிட்டு இந்த கயிறோட ஒரு முனைய வச்சு டைட் பண்ணி கட்டணும். டைட்டா கட்டிக்குங்க. கட்டி முடிச்சாச்சு. இப்ப வந்து நம்ம இதுல வந்து நம்ம போட்டு வச்சிருக்க சிப்ஸுங்களை வந்து கோக்கணும். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் கோக்கறது இருந்தா ஒண்ணு ஒண்ணா கோத்துக்கலாம். நாங்க 2 இந்த சிசரிய வச்சு, ஊசி கூட வாங்கிக்கலாம். இதுக்கு நான் ஊசி வச்சுன்னு இருக்கேன், பெருசா இருக்கு. அதனால வந்து சிசர் வந்து ஈஸியா இருக்கிறதுனால சிசர்லயே ஹோல்ஸ் போட்டுக்கிறேன்.
போட்டு இந்த இன்னொரு முனைய வச்சு இப்படி கோக்கணும். கோத்தோம்னா இந்த மாதிரி அழகா இருக்கும். நாலா கோத்திருக்கோம், 4. அது மாதிரி எண்ணி 25 தாங்க ஒரு கொத்து. 25 போட்டாக்கா 95 ரூபாய் தருவாங்க. ரெகுலரா உங்ககிட்ட வாங்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா 90 ரூபான்னு கொடுக்கலாம். நீங்க நாங்க வந்து 90 ரூபான்னு தான் கொடுக்குறோம். 25 பீஸ் இருக்கும், இதுல 90 ரூபாய். இப்ப வந்து இந்த கடைக்கு அதிகமா தேவைப்படுறதுனால 25 வந்து 90 ரூபான்னு கொடுக்குறோம்ல, அதை வந்து டபுளா 50 வச்சு 180 ரூபாவா கொடுக்க போறேன். இப்போ இதுல வந்து 25 தான் கோத்து நீங்க வந்து மேக்சிமம் எல்லார் கடைக்கும் அது மாதிரிதான் போடணும். இங்க வந்து 50 தான் வாங்குவாங்க எப்பவுமே நான் இந்த கடையில, நாங்க போடுற கடையில. அதனால 2 25 50 வச்சு 180 ரூபாய்க்கு போடுவோங்க நாங்க. எல்லார் கடையிலயும் அது மாதிரி வாங்க மாட்டாங்க. அதிகமா சேல்ஸ் ஆகிற கடையில வந்து நீங்க போடும் போது 25 போடாதீங்க, 50 போட்டுருங்க சொல்லுவாங்க. ஒரு கடையில எங்களுக்கு 25 போதும், அது வந்து சேல் ஆகிறதுக்கே எங்களுக்கு 1 வாரம் ஆகும் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. கடைக்கு ஏத்த மாதிரி போடுங்க. மேக்சிமம் ஒரு கொத்து வந்து 25, அத போட்டீங்கன்னாலே ஒரு கடைக்கு ஓகே தான். கேட்கறத பொறுத்து நீங்க போட்டுக்கலாம். இங்க பாருங்க, இது மாதிரி ரொட்டேட் பண்ணி அழகா போட்டீங்கன்னா அது அழகா இருக்கும், சூப்பரா. இங்க பாருங்க, இப்ப கோக்கும் போதே அழகா தெரியுதா? இந்த வேலை வந்து ஈஸியா தாங்க இருக்கும். பசங்களை வந்து ஸ்கூலுக்கு லஞ்ச்லாம் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீயா இருக்கிற டைம்ல, வீட்டு வேலையும் முடிச்சிட்டு ஃப்ரீயா இருக்கிற டைம்ல வந்து இத நீங்க பண்ணி முடிக்கலாம். திருப்பி பசங்க ஈவினிங் வீட்டுக்கு வராங்கல்ல, அதுக்குள்ளேயும் இந்த வேலையை வந்து நீங்க பேக் பண்ணி முடிச்சிடலாம். கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். நம்ம வீட்டுலயே இருந்த மாதிரியும் இருக்கும், வேலை செஞ்ச மாதிரியும் இருக்கும். இது உங்களுக்கு அதிகமா நஷ்டத்தையும் ஏற்படுத்தாது. இதுல வந்து 50 இருக்குது, 50 பீஸ் இருக்கு. 2 25 போட்டிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு அட்டையை கட் பண்ணி பினிஷ் பண்ணதுக்கு அப்புறம், இது வந்து கோர்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த இடையில சென்டரா வச்சு இந்த அட்டையை வந்து கட்டி விடணும். அப்பதான் வந்து ஒன்னொன்னா பிக்கும் போது, ஆளுங்க வந்து ஒன்னொன்னா இழுக்கும் போது லூஸ் ஆகாம இருக்கும், கழட்டின் வந்து கீழே கொட்டாது. ஓகே, கட்டிட்டேன். இந்த மேல வந்து ஒரு குட்டி ஒரு முச்சு போட்டு, இது வந்து அந்த கடையோட ஆணி இருக்குல்லங்க, அங்க மாட்டிடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இதுல வந்து 50 இருக்கு, 50 பீஸ் இருக்கு. இதே மாதிரி மிச்சரம் கட்டி வச்சிருக்கேன். காரா பூந்தி, காரா சேவ், இது 4 தான் இன்னைக்கு நம்ம பேக் பண்ணோம். 4த்தையும் முடிச்சுட்டேன். இப்ப இத கடைக்கு எடுத்துட்டு போயிட்டு போடணும். இதுல பாத்தீங்கன்னா உண்மையாவே சொல்றேன், நஷ்டம் மட்டும் வரவே வராதுங்க.
நம்மளுக்கு லாபம் வர்றது கொஞ்சம் நாள் ஆனாலும் லாபம் வந்து கம்மியா வந்தாலும் அதுக்காக இந்த தொழிலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு விட்டுறாதீங்க. முடிஞ்ச வரையும் உங்க லோக்கல்ல இருக்கிற உள்ளூர்ல இருக்கிற சின்ன சின்ன கடைங்களை வந்து புடிச்சிங்கனாலே வீட்டுல இருந்து ஒரு இன்கம் நம்மளுக்கு வரும். நம்ம லேடிஸ் வந்து குழந்தைங்களை விட்டுட்டு லாங்ல வேலைக்கு போனாலே கஷ்டமா தான் இருக்கும். இது வந்து வீட்டுல இருந்துனே செய்யற வேலை. இந்த சேனல் வந்து தென்னாப்பவி சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இந்த கவர் எங்க வாங்கினேன், இந்த பொருள் சிப்ஸ் எல்லாம் எங்க வாங்கினத சொல்றேன். நீங்களும் வாங்குங்க. அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்க, நான் சொல்றேன். அடுத்த வீடியோல வந்து முந்திரி, ஏலக்காய், திராட்சை, மல்லிகை பொருள் எல்லாம் பேக் பண்றத சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எங்க வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருக்குமே, வீட்டுல இருக்கிற எல்லா மகளிருக்குமே இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.